ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு திவ்யாவின் கிச்சன். இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறமே ஒரு 10 o'clock அப்புறம் என்னோட ருட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜென்ரலாக வந்து எல்லாருமே என்ன நினச்சிப்பாங்கன்னா, காலையிலே சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஸோ ஒரு ஹோம் மேக்கருக்கு இதுக்கு மேலே என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அப்படி கிடையாது. அதுக்கப்புறமும் நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோடய வாஷ் பேசின் இருக்குது இல்லையா, அது மேலே ஒரு மிரர் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அந்த வாட்டர் ட்ராப்ஸ் பட்டு டாட்டாக இருந்துச்சு, அதெல்லாம் தொடச்சிக்கிட்டேன். சைடில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து நான் ஒட்டி வச்சுருக்கேன். இந்த ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் எனக்கு எங்கேருந்து கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணால் ஒரு குட்டியான ஒரு டைரி, பாக்கெட் டைரி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இந்த ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் அழகாக இருந்துச்சு. சரி, அதுக்கு நம்ம கண்ணுக்கு படுற இடத்துல இருந்துச்சுன்னா அது ரொம்பவே நல்லது இல்லை. எல்லாமே பயங்கர பாசிட்டிவிட்டி க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, மேக் ஈச் மொமெண்ட் அ செலிப்ரேஷன், ஹாப்பினஸ் பிகின்ஸ் வித் த ஸ்டேட் ஆஃப் மைண்ட், த டைம் டு பி ஹாப்பி இஸ் நவ். இந்த மாதிரி தான் நான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இடத்துல. மார்னிங் எழுந்து வந்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணுவோம், ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, இந்த இடம். ஸோ நம்ம ஃபேஸை பார்ப்போம், பக்கத்தில் இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பேட் மூடாக கூட இருக்கலாம் மார்னிங் எழுந்தோடனே. பட் இதை பார்க்கும்போது நமக்கு வந்து மைண்ட் அப்படியே மாறிடும். ஏன்னா வந்து நம்ம ஒரு நிமிஷத்தையுமே வந்து சந்தோஷமாக வாழணும். அதாவது டைம் டு பி ஹாப்பி இஸ் நவ்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஏதாவது ஒரு பேட் மூடு இருக்குதுன்னா நமக்கு இதை பார்க்கும்போது அது வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இது வந்து ஹாப்பினஸ் பிகின்ஸ் வித் த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னா, நம்ம ஸ்டேட் ஆஃப் மைண்டை பொறுத்து தான் ஹாப்பினஸ். நம்ம ஒரு பெரிய சந்தோஷம் வரும்போது நம்ம சந்தோஷப்படுறோம், ரொம்ப கஷ்டம் வரும்போது ரொம்ப டிப்ரெஸ் ஆகுறோம். அப்படி இல்லாமல் நம்ம அதை எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது நம்மளோட சந்தோஷம். அப்படின்ற மாதிரி நம்ம எதையுமே லைட்டாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ வந்து அதனால் அங்கே நான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த வாஷ் பேசின் எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் வந்து இப்படி தான் இருக்கும் ஜென்ரலாகவே. மார்னிங்லேயே வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாமே முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வேறு ஒர்க் இருக்காது அப்படின்னு நினைப்போம். பட் அப்படி கிடையாது. இந்த வீடு ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய வேலை தான். ஏன்னா க்ளீன் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும். நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால நான் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே வந்து தேர்ஸ்டேவே முடிச்சு வச்சுருவேன். அப்போ தான் வந்து ஃப்ரைடே வந்து நம்ம பூஜை பண்ணும்போது நமக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த வாஷ் பேசினில் நான் ஹார்பிக் தான் போட்டுட்டு டூத் ப்ரஷ் இருக்கும் இல்லையா, நம்ம யூஸ் பண்ணி வேஸ்ட்டாக போன டூத் ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அதை 2 ப்ரஷ் நான் எடுத்துக்குவேன். ஒரு ப்ரஷ் வந்து இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே ரப் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு. இன்னொரு ப்ரஷ் பார்த்திங்கன்னா, இந்த டேப் இருக்குல்ல, டேப்புமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த உப்பு தண்ணி பட்டு மேலெல்லாம் கொஞ்சம் டேமேஜாக ஒரு மாதிரி அந்த சால்ட் படிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு ஒரு தனி ப்ரஷ் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த வாஷ் பேசின்லேயே எல்லாமே நம்ம தீர்த்திட்டோம் இல்லையா வச்சு இந்த ப்ரஷ்ஷில். இதே நம்ம டேப்பும் யூஸ் பண்ண முடியாது, நம்ம கை வச்சு தானே ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கு ஒரு தனி ப்ரஷ் நான் வச்சுருப்பேன். ஸோ இப்போ வந்து நல்லா இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு 30 minutes அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. நல்லா க்ளீனாக அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டோட டைல்ஸு இந்த மாதிரி வாஷ் பேசின் எல்லாமே ஒயிட் கலராக இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா வந்து இப்போ ஒயிட் கலராக இருந்துச்சுன்னா தான் அழுக்கு படிஞ்சதுன்னா உடனே தெரியும். அந்த ரீசனுக்காகவே நிறைய பேர் ஒயிட் சூஸ் பண்ண மாட்டாங்க. பட் அந்த ரீசனுக்காக தான் நான் ஒயிட் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவோம். அப்போ தான் பார்க்கவுமே வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும்போது அதோடைய லுக்கே தனி தான் இல்லையா? நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த வாஷ் பேசின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கலரே வேறு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி, எனக்கு வந்து ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை மூளை முடுக்கு எல்லாமே க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது வந்து அப்போ தான் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நமக்கு வந்து எல்லாமே வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கணும், வீடு நீட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். எனக்கு ஜென்ரலாக அப்படி தான் கிடைக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் அதுக்குள்ள நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு அது வந்து ரொம்பவும் சந்தோஷமும் தரும். நமக்கு வந்து எப்போவுமே ரொம்ப சந்தோஷம் தர விஷயமா இருக்கணும், இல்லை நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் நம்ம லைஃப்பில் அதிகமாக பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் இல்லையா? நம்மளை தவிர வேறு யாரும் ஹாப்பியாக வச்சுக்க முடியாது அப்படின்றத நான் மனப்பூர்வமாக நம்புவேன். ஸோ லைட்டாக அப்படியே ஃபினாயிலெலாம் போட்டுட்டு டாய்லெட், பாத்ரூம், வாஷ் பேசின் எல்லாமே நான் வாஷ் பண்ணிட்டேன் இப்போது. அதுக்கப்புறம் மேட்லாம் வந்து மிஷினில் போடுறேன் வாஷ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நாளைக்கு ஃப்ரைடேன்றதுனால எனக்கு வீடெல்லாம் மாப் போடுவேன். ஸோ வந்து நான் மேட்டு வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம கால் வைக்கிற இடம், மிதிக்கிற இடம், ஸோ கண்டிப்பாக அதில் அழுக்கு இருக்கும். நம்ம வீடு மட்டும் தொடச்சிட்டு மேட் வந்து வாஷ் பண்ணாமல் விட்டால் அது வேஸ்ட்டு. திருப்பி மேட்டில் இருக்க அழுக்கு எல்லாமே நம்ம வீட்டுக்கு தான் வரும். அதனால வந்து நான் வந்து மேட்டு வந்து மிஷினில் போட்டு வாஷ் பண்ணிவிடுவேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறமே வந்து டஸ்ட்பின் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம வெளியே வச்சா இங்கே க்ளீன் பண்ணுறவங்க இருக்காங்களே, அவங்க வந்து குப்பையெல்லாம் கொட்டிட்டு திருப்பி டஸ்ட்பின் வச்சுருவாங்க. நம்ம எடுத்துகிட்டு வந்து வெளியே நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சது, லஞ்சு செஞ்சது, எல்லா அழுக்கு பாத்திரமும் அப்படியே இருக்குது.
கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். கேஸ் ஸ்டவ்வுமே பார்த்தீங்கன்னா நல்லா இதுவாக இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சமைச்ச பாத்திரம்லாம் அப்படியே இந்த கடாயெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன், பொரியல் எல்லாமே. நான் என்ன பண்ணுவேன்னா ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துணி வேறு மடிக்க வேண்டியது இருந்துச்சு, ஸோ அதை வேறு ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே வந்து நான் ஃபில்டர் காஃபி போடுறதுக்காக டிகாக்ஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். ஒரு நாள் டிகாக்ஷன் போட்டோன்னா அதுவே எனக்கு 2லேருந்து 3 நாளைக்கு வரும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் காஃபி குடிப்பேன், சம்டைம்ஸ் தான் 2 தடவை. ஸோ வந்து என்ன பண்ணுவேன்னா அதில் ஒரு 4 ஸ்பூன் வந்து ஃபில்டர் காஃபி பவுடர் இருக்கு இல்லையா, அதை நாங்கள் கூர்க்கு போனோம், அங்கே வாங்கிட்டு வந்தோம். இதோடைய அந்த வாசனை வந்து சூப்பராக இருக்கும். ஸோ தண்ணி கொதிச்சோடனே அந்த தண்ணி இதில் ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சுட்டா நமக்கு வந்து டிகாக்ஷன் வந்து கீழே கலெக்ட் ஆகிடும். ஒரு மினிமம் ஒரு 2 hours ஆகும் அது கலெக்ட் ஆகிறதுக்கு. ஸோ இதை எடுத்து அப்படியே நம்ம ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ வந்து சரி ஓகே, இப்போ மணி வந்து ஒரு 11 o'clock ஆகிடுச்சு. எனக்கு டீ குடிக்கணும்னு ரொம்ப தாட் இருக்கும். மார்னிங் இப்போ டீ குடிக்கிறது இல்லை, ஈவினிங்கும் குடிக்கிறது இல்லை. ஸோ இந்த 11:30 வந்துச்சுனாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஞாபகம் எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது, கண்டிப்பாக வந்து காஃபி குடிச்சே ஆகணும். ஸோ வந்து பால் வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சரி பெட் கவர் பில்லோ கவர் எல்லாத்தையும் சேர்த்து வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ ஊற வச்சு வாஷ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கும். என்ன தான் நம்ம மிஷினில் துவைச்சா அந்தளவுக்கு க்ளீனாக வாஷ் பண்ணாது இல்லையா, அதுக்காக பெட்ஷீட்டு பில்லோ அதுக்கப்புறம் பெட் கவர் எல்லாமே நான் வந்து 15 daysக்கு ஒன்ஸ் வந்து ஞாபகமாக வந்து எல்லாமே நான் வாஷ் பண்ணிவிடுவேன். இல்லைனா எனக்கு அது வாஷ் பண்ணாமல் அதிலே படுத்தா ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அது எனக்கான அப்படி ஒரு ஃபீல் எனக்கே இருக்கும் போல இருக்குது. ஸோ இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நான் இந்த கம்ஃபர்ட்டில் ஃபேப்ரிக் கண்டிஷ்னர்னு ஒன்று இருக்குது, டிசையர் சொல்லிட்டு, பெர்ஃப்யூம் டீலக்ஸ் இதோடைய பேர். இது வந்து நீங்கள் வாஷிங் மிஷின்லேயே இதை நீங்கள் கொஞ்சம் போட்டுட்டிங்கன்னா உங்களோட ட்ரெஸ்ஸில் வந்து நல்லா ஏதோ பெர்ஃப்யூம் அடித்த மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கும். இந்த ஸ்மெல்லும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் வந்து பெட்ஷீட் வாஷ் பண்ணும்போது இல்லை ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக இதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து தேர்ஸ்டே வந்து இந்த பூஜை வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு வந்து ஃப்ரைடே வந்து தேய்பிறை பஞ்சமி. ஒரு மாதத்தில் 2 பஞ்சமி வரும், ஒன்று வந்து தேய்பிறை, இன்னொன்று வந்து வளர்பிறை பஞ்சமி. ஸோ இந்த மாதிரி தேய்பிறை பஞ்சமி அன்றைக்கி வாராகி அம்மனுக்கு வந்து நம்ம வந்து பூஜை பண்ணால் கண்டிப்பாக வந்து என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த விளக்கு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பஞ்சமுக விளக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது 5 டைரக்ஷனில் நம்ம விளக்கு ஏற்றலாம். என்கிட்ட தான் அந்த வாராகி அம்மனோட படமோ இல்லை சிலையோ இல்லை. ஸோ அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு அகல் விளக்கோ இல்லை இந்த மாதிரி பஞ்சமுக விளக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் அது வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவீங்க இல்லையா, அப்போ வந்து விளக்கு ஏற்றும் போது நினச்சிக்கிட்டே ஏற்றணும். ஸோ அப்படி நீங்கள் நினச்சிட்டே ஏற்றும் போது கொஞ்ச நாளைக்குள்ளேயே நீங்கள் என்ன நினச்சி வேண்டுறீங்களோ அது டெஃபினட்டாக நடக்கும். அப்படின்றதுனால நான் வந்து என்னோடய வேண்டுதலை சொல்லி அதை பண்ணுறதுக்காக நான் வந்து அந்த பஞ்சமுக விளக்கு வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏலக்காய் போட்டு டீ குடிக்கணும்னு ரொம்ப இதுவாக இருந்துச்சு, ஒரு தோணும் இல்லையா, அந்த மாதிரி தோணிட்டு இருந்தது. காஃபி வேணான்னு தோணுச்சு. அதனால வந்து ஏலக்காவை வந்து இடிக்கும் போதே அந்த வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா, அதுவே நமக்கு பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். சக்கரை கோல்டு டீ பவுடர் என்னோட பர்சனல் ஃபேவரட். ஸோ வந்து சக்கரை கோல்டு டீ தூள்லாம் போட்டு பாம் சக்கரை தான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன், நான் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ வந்து இப்போது நல்லா டீ தூள் போட்டு கொதித்து ஸ்ட்ராங்கானதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு ரிமைனிங் இருக்கிற வேலை வீடு துடைக்கிறது எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டு ஜிம்க்கு போகிறேன். ஈவினிங் எப்போவுமே ஒரு 3 to 4 o'clock கிளம்பி போயிடுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜிம்மில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்நாக்ஸ் வந்து அவல் லட்டு கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி நம்ம வீட்டுக்கு வந்து பூஜை வந்து ரெடி பண்ணணும் இல்லையா. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, ஸோ தேர்ஸ்டே ஆரம்பித்து ஃப்ரைடேவும் இந்த வ்ளாக் வந்து நான் பூஜை பண்ணுறதை உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணேன். ஸோ அந்த ஈவினிங் 6 மணிலேருந்து நீங்கள் 10 மணி வரைக்கும் கூட அந்த பூஜை பண்ணலாம். ஸோ நான் வந்து 7 to 8 பண்ணலாம் அப்படின்ற பிளானில் நான் முன்னாடி நாளே எல்லாமே விளக்கி பொட்டுலாம் வச்சு வச்சிட்டேன். ஸோ பூ மட்டும் வந்து இன்றைக்கி வச்சேன், சாமந்தி பூ அப்புறம் அரளிப்பூ. வந்து வாராகி அம்மனுக்கு வந்து இந்த மாதிரி சிகப்பு கலரில் இருக்க பூ வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, கோலம் போட்டாச்சு வாசலில். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அந்த பஞ்சமுக விளக்கும் நெய்யும் நல்லெண்ணெயும் ஊற்றி நான் வந்து ஏற்றிட்டேன், என்னோடய வேண்டுதலையுமே சொல்லிட்டேன். வாராகி அம்மனுக்கு வந்து மாதுளம் பழம் ரொம்ப பிடிக்கும், கூடவே வந்து பானகம், அதாவது நாட்டு சர்க்கரையில் ஏலக்காய் தட்டி போட்டு பானகம் வந்து டம்ளரில் வச்சுருக்கேன். ஸோ இந்த பஞ்சமுக விளக்கெலாம் ஏற்றிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு பயங்கர ஒரு பாசிட்டிவிட்டியாக இருந்துச்சு. அதாவது வந்து அவ்வளோதான், நம்மளோட பிரச்சனை எல்லாமே சரியாயிடுச்சு, எல்லாமே வந்து கடவுளுக்கு நம்ம பார்த்துக்குவாங்க, நம்ம வந்து இனிமேல் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ சாமி எல்லாமே கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஃப்ரைடே நல்லபடியாக முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மார்னிங். ஸோ சாட்டர்டே மார்னிங்
மார்னிங் வந்து எப்பவுமே நைட்டு நான் தூங்கும்போது இந்த மாதிரி நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு சுண்டல் பாதாம்லாம் ஊற வச்சுட்டு தான் தூங்குவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போலாம் வந்து எப்பயும் போல் யூஸ்வல் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது இல்லை, இட்லி தோசை அந்த மாதிரி. ஸோ வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிறு வகையை வந்து நைட்டே சுண்டல் ஊற வச்சுருவேன். அடுத்த நாள் வந்து குக்கரில் வந்து அதை வந்து பாயில் பண்ணிக்குவோம். தாளிக்கலாம் மாட்டேன், வெறும் சால்ட் மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாமையும் வந்து அதே மாதிரி கூட வந்து நான் ஊற வச்சிருவேன். ஒரு 10 பாதாம், நான் ஒரு 5 பாதாம், அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு ஒரு 5 பாதாம். அதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து நான் கண்டிப்பாக ஒரு பாயில்டு எக்கு சாப்பிடுவேன். நேற்று ஃப்ரைடேன்றதுனால ஃப்ரைடே மட்டும் சாப்பிட மாட்டேன். ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் எக்கு சாப்பிட மாட்டாருன்றதுனால எனக்கு மட்டும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு மீன் சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப தோணிட்டு இருந்துச்சு. சண்டே போனால் செம கூட்டமாக இருக்குது இந்த ஷாப்பு. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷாப், வானம்பேட்டைக்கிட்ட இருக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சண்டே போனீங்கன்னா உங்களுக்கு கூட்டத்தில் வாங்கவே முடியாது. நான் வந்து மத்தி மீன் தான் வாங்கலான்னு போனேன். ஆனால் மத்தி மீன் இன்னும் வரலை, டைம் ஆகும்னு சொன்னாங்க. அதனால வந்து நான் சங்கரா மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ சங்கரா மீன் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டெய்லியுமே மோஸ்ட்லி கீரை சாப்பிடுவோம். ஸோ வந்து சிறுக்கீரை, அப்புறம் முருங்கைக்காய், அப்புறம் சாம்பார் பவுடர், பால் இதெல்லாம் வர வழியில் வாங்கிட்டு வந்தேன். பாத்திரம் எல்லாம் அப்படியே கிடக்குது. ஸோ பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணணும். மார்னிங் எப்பவுமே வந்து வெந்தய டீ வந்து எம்டி ஸ்டொமக்கில் நான் குடிப்பேன். ஸோ டைம் ஆகிடும் சொல்லிட்டு நான் போகும்போது குடிக்கல, வந்துட்டு தான் வெந்தய டீ போட்டுட்ருக்குறேன். ஸோ கொஞ்சமாக பழைய சாதமும் இருக்குது. இது லைட்டாக ஊர்க்கத்துட்டு சாப்பிடுவோம், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயில்டு எக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த பாதாம் இருக்கு இல்லையா, பாயில்டு எக் எனக்கு மட்டும், பாதாம் 2 பேரும் ஷேர் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுறதுனால ஃப்ளாக்ஸ் அண்ட் பம்கின் சீடு 1 ஸ்பூன் எடுத்துக்குவேன். எனக்கு வந்து ஒரு நேற்று படைச்சோம்ல சாமிக்கு மாதுளம் பழம், அந்த ஒரு மாதுளம் பழம். இப்போ வந்து நமக்கு வாட்டர்மெலன் சீசன்றதுனால நாங்கள் 2 பேரும் இந்த வாட்டர்மெலன் வந்து ஷேர் பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் சுண்டல் பார்த்தீங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை. ஸோ இது அவருக்கு மட்டும். என்னோட கொண்டக்கடலை வந்து நான் வந்து ஈவினிங் தான் சாப்பிடுவேன். அப்புறம் லஞ்சு செய்யறதுக்கு நான் எல்லாமே என்னென்ன தேவையோ எடுத்து மேலே வச்சுட்டேன், கவுண்டர் டாப் மேலே. இது வந்து என்னோட தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டேல கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.